ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கமாலியல் யூடியூப் சேனல். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கவா? நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் என்னைக்காவது இப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து இந்த பூமியில், இந்த பிளானட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பூமி, இந்த சூரிய மண்டலத்தில் உள்ள ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆழம், இதே சூரிய மண்டலத்தில் உள்ள சூரிய மண்டலம்னா இந்த எர்த்தை, நம்ம வாழ்கிற அந்த பூமி மட்டும் கிடையாது, சூரிய மண்டலத்திலே உள்ள நம்பர் 1 பணக்காரன், இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத, இல்லை இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத, இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது என்னைக்காவது உங்கள் சிந்தனையிலேயாவது நீங்கள் ஜஸ்ட்டு யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது ஒரு ஹாலிவுட் மூவி கிடையாதுங்க. இது ஒரு ஒரு ரியல் லைஃப் ட்ராமா. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன, யார் இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், யார் இந்த நம்பர் 1 ரிச் பர்சன், யார் யாருக்கு சண்டை நடக்குது, ஏன் சண்டை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். யார் யார் அந்த பவர்ஃபுல்லான, அந்த ரிச்சான அந்த மனுஷங்க, யார் இந்த கேமில் உள்ள 2 பிளேயர்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களை எல்லாருக்குமே தெரியும், இந்த வேர்ல்டில், இந்த பிளானட்லேயே பவர்ஃபுல்லான மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும். அது யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா அவர் தான் வந்து இந்த யூஎஸோட பிரசிடென்ட், 47வது பிரசிடெண்ட்டாக வின் பண்ணியிருக்காரு. அவர் வின் பண்ணதே ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு டிப்பிக்கலான ஒரு பிஸ்னஸ் மேன், ரொம்ப கன்னிங்கான ஒரு பிஸ்னஸ் மேன். ஒரு ரியல் எஸ்டேட் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் மேன். அது ரியல் எஸ்டேட் இல்லாமல் அவருக்கு வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸில் போகிறதாகட்டும், இந்த கோல்ஃப் கோர்சஸ் நடத்துகிறதாகட்டும், அப்புறமா அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் வந்தாலே வந்து கான்ட்ரவர்சினா பிரச்சனை வந்தாலே தலைவன் ஏதோ பிரச்சனை சம்பவத்தை பண்ணி விட்ருவாப்புல. அதனாலே வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ட்விட்டர், முன்னாடி வந்து ட்விட்டர் அப்படின்ற அந்த பேரில் இப்போ எக்ஸ் வலைத்தளம்னு இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது, முன்னாடி ட்விட்டர். அப்போ இந்த மாதிரி தலைவன் வந்தாலே சம்பவம் பண்ணுறாவில் அப்படின்றனால வந்து தலைவனை வந்து ட்விட்டரில் இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் அந்த ஒரு அவரோட ஆட்சி காலத்தில் ட்விட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. ட்விட்டரில் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. அதனால தலைவன் வந்து தலைவனுக்குன்னே ஒரு ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி அங்கே தான் தலைவன் வந்து போஸ்டெல்லாம் போட்டுட்ருப்பாப்ல. ஸோ அப்படி ஒரு ட்ரூத் அப்படின்ற சோஷியல் மீடியாவையும் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இது போக வந்து சில பல பிஸ்னஸஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஒரு டிப்பிக்கலான ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வந்து நம்ம 47வது பிரசிடென்ட், யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். இவர் வந்து இது 2வது தடவை பிரசிடெண்ட்டாக இருக்கார். இதுக்கு முன்னாடியும் வந்து 2016 வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். இதான் வந்து அவரோட ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட், இந்த டொனால்ட் ட்ரம்பை பற்றின பேக்ரவுண்ட். இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேயர் யார் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இவரையும் தெரிஞ்சிருக்கும். வேறு யாரும் இல்லை, நம்ம இன்னொரு தலைவன் எலான் மஸ்க் அண்ணன் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணுவாப்புல. ஸோ இந்த எலான் மஸ்க் யார் அப்படின்னா, இந்த பிளானட்னா நம்ம பூமி மட்டும் கிடையாது. ஏன்னா தலைவன் வந்து பூமிக்கும் அப்பாற்பட்டவன். ஸோ பிளானட்லேயே வந்து ரிச்சஸ்ட் மேன், அவங்ககிட்ட தான் இப்போ நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேன் அப்படின்ற அந்த டைட்டில் வந்து எலான் மஸ்க் கிட்ட தான் இருக்குது. ஸோ தலைவர் எப்படிப்பட்ட ஆள், தலைவரோட பேக்ரவுண்டெல்லாம் என்ன அப்படின்னு லைட்டாக ஒன்று பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு டெக் கை, ஒரு கிரேசி, டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த கிரேஸியாக திங்க் பண்ணுறது, நம்ம மனுஷன் குலத்திற்கும் அப்பாற்பட்டு மனுஷன் திங்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அப்படி ஒரு கிரேஸியாக திங்க் பண்ணுற ஒரு டெக் காய் தான் வந்து எலான் மஸ்க். அவர் வந்து பயங்கர ரிச்னா, அதான் சொன்னால நம்ம இந்த பிளானட்லேயே நம்பர் 1 அண்ணா ஃபிங்கர் டிப்லே மில்லியன் டாலர்ஸ் எரிச்சு தள்ளிடுவாப்பில், அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் வந்து இப்போது செவ்வாய் கிரகத்திலே வந்து மனுஷங்களை எப்படி வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி வந்து மனுஷங்க வந்து இப்போ நம்ம பூமியில் வாழ்கிறது மாதிரி செவ்வாய் கிரகத்தில் வந்து வாழ்கிறது எப்படி அப்படின்ற அந்த ரிசர்ச்சு, இங்கேருந்து எப்படி அங்கே மனுஷங்களை வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி அங்கே கொண்டு நம்ம குடியமர்த்துறது அப்படின்ற அந்த ஒரு பிளானட் டு பிளானட் ட்ராவல், அப்படி பயங்கரமான ஒரு விஷயத்தில் யோசிச்சுட்டு இருக்கார். அவர் வந்து இந்த சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவோட, அங்கே தான் அந்த டெக் எல்லாம் இருக்கிறது. சிலிக்கான் வேலியிலேருந்து அவுட்டர் ஸ்பேஸ் வரைக்கும் உள்ள இடத்த கவர் பண்ண ஆள் தான் வந்து மஸ்க் வந்து கம்பெனிஸ் எல்லாம் வச்சுருக்காப்புல, நிறைய கம்பெனிஸ் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. பட் இப்போ ஃபேமஸாக இருக்கிற கம்பெனிஸ் எது இல்லைன்னா அந்த டெஸ்லா அப்படின்னு சொல்கிறது. இந்த டெஸ்லா தான் வந்து இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல.
கார்ஸு, இந்த டெஸ்லா கார் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஈவி செக்மெண்ட்ஸில். அப்புறமா வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த நம்ம ஸ்பேஸுக்கு வந்து ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு. அது எதுக்குன்னா இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளி வீரர்கள் எல்லாம் வந்து இப்போ நாசா நம்ம ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி யூஎஸில் இருக்கிற நாசா அவங்களுக்கு வந்து இந்த விண்வெளி வீரர்கள் எல்லாம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வேண்டி வெளியே கொண்டு போகணும் இல்லை அந்த மாதிரிப்பட்ட சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்னு நம்ம லோக்கல் இதில் சொல்லாமல் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப்ஸ் அப்படின்னு அந்த விண்வெளி கலன்கள் இருக்கும்ல அதெல்லாம் வந்து தலைவன்கிட்ட இருக்குது. தலைவன் வந்து அதுலேயுமே பல டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காப்ல. அப்படின்னா முன்னாடி காலங்களெல்லாம் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அது போயிடும், அப்படியே போய் கடலில் அங்கே விழுந்து போயிடும். இப்போ வந்து தலைவனோட ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் வந்து போகும், அப்படியே ரிட்டர்ன் வந்து அப்படியே லேண்ட் ஆகும். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வச்சுருக்க அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறதாகட்டும், ஸ்டார்லிங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அந்த சேட்டலைட் வழியாக வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது. அப்படின்னா இந்த நம்ம இப்போ இந்த செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல அந்த வழி தானே நமக்கு இப்போ ஜியோ, ஏர்டெல் இது வழியெல்லாம் நெட்ஒர்க்ஸ் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக அப்போ வந்து இந்த ரூரல் ஏரியா ரொம்ப வந்து நெட்ஒர்க்கே இப்போ இந்த செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் இல்லாத இடங்கள்லேயுமே வந்து இந்த ஏன்னா சேட்டலைட்லேருந்து வரனால அந்த நெட்ஒர்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி அது ரிலேட்டடாக ஒரு கம்பெனி ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நியூராலிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காப்புல. அது வந்து மனித மூளையும் இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறது மாதிரி ஒரு புதிய அதான் நம்ம யோசனைகள் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனுஷராக அவர். இது போக ஒரு த போரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அது என்னென்னா இந்த அர்பன் கம்பெனிஸ் எல்லாம் டனல் சர்வீஸ் வழியாக கனெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு அப்படி தலைவர் வந்து ரொம்ப க்ரேஸியாக யோசிக்கிறது. அதே போல் வந்து எக்ஸ் வலைதளத்தை வந்து தலைவர் வந்து ட்விட்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டார். ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும், யார் வேணாலும் வந்து அவங்களோட கருத்துக்களை பதிவிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லிக்கிட்டு வாங்கிக்கிட்டார். ஸோ அப்படி அவர் வந்து ட்விட்டருக்கும் ஓனர். நம்ம அந்த தலைவன் வந்து ட்ரூத் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா நடத்துகிறது மாதிரி இவர் வந்து ட்விட்டர் வச்சுருக்காரு. இப்படி 2 பேரோட பேக்ரவுண்டும் இப்படி 2 விதமாக போகுது. டொனால்ட் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் வந்து ரொம்ப நீண்ட கால ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. 2016 கூட அந்த பிரசிடென்சி எலெக்ஷன் நடக்கிற டைமில் வந்து மஸ்க் வந்து எலான் மஸ்க் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ஹீ இஸ் நாட் ரைட் ஃபிட் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படின்னா அந்த பிரசிடென்ட்டுக்கு நீ லாயக்கு இல்லை, நீ வந்து தகுதியற்றவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் யார் மஸ்க் வந்து இப்போ ட்ரம்பை பார்த்து. இருந்தாலும் அந்த டைம் வந்து ட்ரம்ப் வந்து வின் பண்ணி ஆட்சி பண்ணார். இப்போ வந்து செகண்ட் டைமாக வந்து 2024 பிரசிடென்சி எலெக்ஷனில் வந்து வின் பண்ணார். இந்த 2024 பிரசிடென்சி எலெக்ஷனோட கேம்பெயினிங் நடந்துகிட்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்பை வந்து ஒரு கொல்றதுக்கான ஒரு கொலை முயற்சி நடக்குது. தூரத்துலேருந்து ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் தப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தோட சேர்ந்து இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறா அந்த மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்புக்கு வந்து வெளிப்படையாகவே வந்து ஒரு என்டோஸ் பண்ணுறாரு. ட்ரம்ப் வந்து நம்ம ட்ரம்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட்டோட மஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காசு வந்து வாரி இறைக்கிறார் அவரோட அந்த ஒரு வெற்றிக்காக காசு. அப்புறம் வந்து இதுக்கு இன்னும் ஒரு எலெக்ஷன் கமிட்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாரு. அப்படி வாரி இறைக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடிக்கு மேலே வந்து நம்ம இந்தியன் மதிப்பில் கோடிக்கு மேலே வந்து அவர் வந்து இதுக்காக செலவு பண்ணுறாரு. இவங்க எல்லாம் ஒரு பிளான் வைக்கிறாங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகன் வச்சு அந்த ஒரு ஹேஷ்டேக்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு டேக்லைனில் இவருக்கு வந்து நல்ல பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, இவருக்கு வந்து நல்ல டெக்னாலஜி ரிலேட்டடான இது இருக்குது. ஸோ 2 பேருமே நல்ல சிங்க் ஆகுறாங்க, நல்ல ஜெல் ஆகி ஃபுல் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட எய்ம் எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருக்கிற வேஸ்டேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்மில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பாண்டிங் எல்லாம் நல்ல ஜெல் ஆயிடுச்சா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ திக்கானனால டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈவன் எலான் மஸ்கை வந்து அவரோட ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்ற அந்த பிரசிடென்ட் போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் ஏற்றினதாகட்டும். அதேமாரி ஒயிட் ஹவுஸ்ன்றது பிரசிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த பிரசிடென்சியல் மாளிகை, அந்த மாளிகைக்குள்ளாடி டொனால்ட் ட்ரம்ப் போகிறதாகட்டும். டொனால்ட் ட்ரம்போட பையன் வந்து அந்த ஓவல் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் வர்றதாகட்டும், ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் வர்றதாகட்டும். மஸ்க்கு வந்து ட்ரம்ப் வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா மஸ்கை வந்து டோஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் வந்து லீட் பண்ணுறதுக்கு டோஜ் அப்படின்ற அந்த ஒரு புதிய ஒரு சிஸ்டம் இவங்க ரெடி பண்ணுறாங்க. அது என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. இந்த ரைட் விங்ஸ் இருக்காங்கல்ல வலதுசாரிங்க என்ன அப்படின்னா மோர் கவர்னன்ஸ் லெஸ் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. அப்படின்னா
கவர்மெண்ட்ன்றது கவர்மெண்ட் பாடிஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு எஃபிஷியன்ஸை கூட்டுவாங்க. அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணணும், ஆனால் லெஸ் எம்ப்ளாயி இருக்கணும். இந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த ரைட் விங்னு சொல்கிற அந்த வலதுசாரிங்களோட ஒரு பிரின்சிபிளாக அவங்க வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் இங்கே வந்து இந்த டோஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வழியாக பண்ணுறாங்க. அது வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, யூஎஸோட அந்த செனட்லேயும் ஆகட்டும், அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி, அவங்க கஷ்டம்னா அவங்க வேலை செய்யாதவங்களெல்லாம் டெர்மினேட் பண்ணுறது, இப்படி வந்து அந்த வேஸ்டேஜ், அதான் அவங்க நேரமே சொன்ன அந்த பிளான், இவங்க வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் கவர்மெண்ட் வேஸ்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து செலவு பண்ணுற சேலரி பே பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கை வச்சு அப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறாரு. அதில் வந்து இந்த மஸ்க் வந்து லீட் பண்ணுறாரு. மஸ்கோட கம்பெனி இருக்குல்ல, ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, அங்கே இருந்தெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணுற ஆட்கள் எல்லாம் இங்கே இறக்கி டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணுறதாகட்டும், இமெயில்ஸ் எல்லாம் வந்ததாகட்டும், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டேட்டா அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி யார் மேலெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது அவங்களெல்லாம் இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணுறது, ஃபயர் பண்ணுறது, இப்படி வந்து அந்த டோஜ் சிஸ்டம், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, கவர்மெண்ட்டை வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு, சுமையை குறைக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. இது வந்து அந்த டைமில் மஸ்க் வந்து எக்ஸ் வலைதளங்களில் கூட வந்து சொல்லுவார், யாரெல்லாம் மெயில் இந்த வீக்லி ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அவங்க, அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ் வலைதளங்களில் போடுவார். வீக்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாதவங்கெல்லாம் அந்த வீக்கோட ஃபயரிங், அவருக்கு வந்து அவங்க வந்து டெர்மினேஷன் மெயில் கூட போகாது, பட் அவங்களால வந்து கம்பெனிக்குள்ளே வர முடியும். இப்படி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து அவரங்க நிறைய கான்ட்ரவர்ஷியல், அதெல்லாம் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ட்ரம்போட அந்த ஒரு பேஸ் லைனும் மஸ்கோட அந்த ஒரு டேக் லைன் ரெண்டுமே வந்து நல்ல ஜெல்லானதால இவங்களோட இந்த ஒரு இனிஷியல் பீரியடில் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து திடீர்னு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியாது, மஸ்க்கு கூட சொல்லியிருப்பாரு, டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட ஒரு கிரேட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி, ஒரு கிரேட் படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதேமாரி தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து மஸ்க்கை சொல்லியிருப்பாரு, இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரெயின் அப்படின்ற மாதிரி, யூஎஸோட ஒரு பயங்கரமான ஒரு பிரெயின் அப்படின்ற மாதிரி. இப்படி 2 பேரும் மாறி அவங்களுக்குள்ள அந்த மியூச்சுவலாக அங்கே இங்கே மாற்றி பெருமை பேத்திக்கிறதாகட்டும், இப்படி அங்கே ஒரு போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கோட அந்த ஒரு டென்யூர் வந்து முடியுது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டென்யூர் வந்து 130 days இனிஷியலாக வர்றாரு. இந்த டோஜ் சிஸ்டத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு, களை எடுக்கிறாரு, யாரெல்லாம் வேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறாரு. ஸோ அப்படி வந்து எஃபிஷியன்ஸாக கூட்டுறது, இதுதான் அவங்களோட பிளான். ஸோ அவரோட டென்யூர் வந்து அந்த 130 days டென்யூர் வந்து மேயோட முடியுது. ஸோ முடியும் போது எலான் மஸ்க் வந்து அவரை வந்து அவங்களோட ஒயிட் ஹவுஸில் கூப்பிட்டு ஒரு கோல்டன் கீ கொடுத்து அந்த மாதிரி பயங்கரமாக அவரை வந்து நல்ல முறையில் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் வச்சு அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வந்து அவரோட கம்பெனிக்கு போயிடறாரு. ஏன்னா ஆக்சுவலாக அவரோட கம்பெனிலையுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு பெர்மனன்ட் சிஓ வேணும். இவர் வந்து ஏன்னா மோர் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அவரோட கம்பெனிஸ் டெஸ்லா ஆகட்டும், ஸ்பேஸ் எக்ஸ்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாமே இவங்க வந்து வெளியே போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த டைமில் தான் என்ன நடக்குதுன்னா, ட்ரம்போட கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அந்த மேசிவ் டேக்ஸு, அப்புறம் அந்த ஸ்பெண்டிங், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் வச்சு அவங்களோட பார்லிமெண்ட்டில் வந்து சைன் ஆக போகுது. அப்படி வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த பில் வந்ததும் வந்து மஸ்க் அதை வந்து சகிச்சிக்கவே முடியல. மஸ்க் வந்து அதை வந்து ரொம்பவே வந்து சாடுறாரு. அந்த பில்லை வந்து இந்த எக்ஸ் வலைதளங்களில் வந்துட்டு அது ஒரு டிஸ்கஸ்டிங் பில்லு, அதுக்குள்ளாடி இருக்கிறது எல்லாமே வந்து மலை போல பன்றி கூட்டம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கீழ்த்தரமான ரீதியில் வந்து மஸ்க் வந்து அதை வந்து, ஏன்னா அவர் வெளியே வந்துட்டார்ல, அந்த டோஜ் சிஸ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கே பண்ண அந்த எஃபிஷியண்டான அந்த ஒர்க் எல்லாமே வந்து இந்த பில் வழியாக எல்லாமே அது வந்து எல்லாமே தலைகீழாக போகுது அப்படின்ற மாதிரி வந்து மஸ்க் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவர் பாஸ் பண்ணுற அந்த பில்லை வந்து ஸ்லாம் பண்ண உடனே ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து கொதிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, எலான் மஸ்க் சொல்கிறது எல்லாமே வெத்து, எலான் மஸ்க் ஒரு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போடுறது மாதிரி அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலான் மஸ்க் இவ்வளவு வருத்தப்பட்டு இல்லை இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவரோட இவி வெஹிக்கிள்ஸுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு சப்சிடரி இருக்குது, ஒரு $7,500 வந்து சப்சிடரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சப்சிடரி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற அந்த ஒரு பில்லில் வந்து கட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அவரோட சோலார் பேனல்ஸ்க்கான இதாகட்டும், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டட் ஆகட்டும், அப்புறம் அந்த ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து அவரோட பிஸ்னஸ் அடி வாங்குது. அப்படின்றனால அவர் வந்து கொதித்தெழுந்து எல்லாத்தையுமே இதெல்லாம் மோசம், இதெல்லாம் டிஸ்கஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்பும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரிப்ளைக்கு பதில் அடிக்கிறாரு. அங்கே ஆனால் வந்து மஸ்க் வந்து என்ன சொல்கிறாரு ட்ரம்பை அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ட்ரம்புக்கு மனசாட்சியே கிடையாது. நான் தான் ட்ரம்பை வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி வின் பண்ண வச்சேன். ஆனால் ட்ரம்ப் வின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணணும், நம்ம வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக போகணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையும் வந்து தலைக்குத்தரமாக மாற்றுறாரு அப்படின்ற மாதிரி மஸ்க் வந்து ட்ரம்ப் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறார். இது போதாததுக்கு அவர் வந்து கொஞ்சம் பர்சனலாக போய் இந்த ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு எப்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அப்படின்னா முன்னாடி அந்த கொஞ்சம் இந்த சின்ன குழந்தைங்களோட ரிலேட்டடான கொஞ்சம் அப்யூசிவ் விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து, ஆனால் இதெல்லாம் அலிகேஷன், அந்த கேஸில் வந்து ட்ரம்பும் இருக்கார், அதை நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி மஸ்க் வந்து பர்சனலாகவும் கொஞ்சம் போய் அட்டாக் பண்ணுறாரு. போதாததுக்கு மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ப்ரோக்ராமை வந்து கட் பண்ணுவேன், டீகமிஷன் பண்ணுவேன். ஏன்னா ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸுக்கும் நாசாக்கும் வந்து கான்ட்ராக்ட் இப்போ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த அஸ்ட்ரோநாட்ஸ், அந்த விண்வெளி வீரர்களை கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க் வந்து த்ரெட் பண்ணுறான் யாரை, ட்ரம்பை. உடனே வந்து இந்த எக்ஸ் வலைதளம் இது எல்லாமே வந்து எக்ஸில் தான், அந்த எக்ஸ் வலைதளம் இருக்குது இல்லையா, ட்விட்டர், முன்னாடி உள்ள ட்விட்டர், அதில் தான் இதெல்லாம் நடக்கும். பப்ளிக்காக வந்து 2 பேரும் இப்போ காய்ச்சின்னு மாறி ட்வீட் போட்டுட்ருக்காங்க. இதுக்கிடையில் வந்து நம்மளை மாதிரிப்பட்ட காமன் பீப்புள் இருப்பாங்க, இவங்க போய் மஸ்கோட வீட்டில் கூல் ஆஃப் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணுறாங்க. மஸ்க் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம காமன் மேனுக்கும் சில டைம் ரிப்ளை பண்ணுவாப்ல. பதிலுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, மஸ்க் வந்து ஒரு கிரேசி கை, மஸ்க் வந்து அவனோட பிஸ்னஸை மட்டும்தான் பிஸ்னஸ் மோட்டோட பார்க்குறான். அவனுக்கு வந்து தெரியும் நம்ம இந்த பில் ரெடி பண்ணும்போது, பட் நம்ம அவனை வந்து வெளியே போனதுக்கப்புறம் இந்த இவி வெஹிக்கிள்ஸோட சப்சிடிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணனால மஸ்கால வந்து அதை சகிச்சிக்க முடியலை. அதனால தான் நமக்கு எகெயின்ஸ்டாக வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து மஸ்க்கு கிட்டே இருந்து வாங்கின அந்த கார் இருக்குல்ல, ஒரு செரி ரெட் கலரில் ஒரு டெஸ்லா கார், அந்த டெஸ்லா காரை வந்து விற்பேன், அந்த கார் வந்து ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவன் பிஸ்னஸ் அடிக்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ட்ரம்பும் மஸ்கி 2 பேரும் யார் பேசினாலுமே அந்த டாபிக் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக வந்து ட்விட்டர்லலாம் இதாகிட்டு இருக்கும், ட்ரெண்ட் ஆகும். போதாததுக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, மஸ்க் வந்து ஒரு ட்ரக்கு, மஸ்க் பேசுகிறது எல்லாமே வந்து போதையில் பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ மஸ்க்கை வந்து பேசுகிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அவர் ஏதோ போதையில் பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காராம், மஸ்க் வந்து ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்காராம், நான் வந்து என்னோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு கேத்தமைன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்படி பர்சனலான விஷயங்களையுமே வந்து இந்த பப்ளிக்கில் போட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் தாண்டலை, மஸ்க் வந்து சொல்கிறாப்புல, நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ட்வீட்டை போடுறாரு, நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ட்வீட்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணியிருந்தார். ஸோ எல்லோரும் நினச்சாங்க இவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு, எல்லாம் நார்மலுக்கு பேக் டு நார்மல் வருது அப்படின்னு நினைக்கும் போது திரும்பியுமே வந்து அந்த மஸ்க் வந்து சொல்கிறாரு, என்னை வந்து அது இன்டியூஸ் பண்ணுது, என்னை தூண்டி விடுது, எனக்கு வந்து இவர் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி அப்பப்போ வந்து இது மாதிரி சொல்கிறாரு. இப்போ மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மஸ்க் வந்து ஒரு புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மஸ்க் வந்து பேசிகிட்டு இருக்காரு எக்ஸ் வலைதளங்களில். அதேமாதிரியே வந்து ஒரு போல் போட்டிருந்தாரு, யாரெல்லாம் வந்து நியூ பார்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஆக்சுவலாக மஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆகட்டும், எக்ஸ் வலைதளங்கள் ஆகட்டும். அதேமாரி தான் ட்ரம்புக்குமே இருக்காங்க. மஸ்க் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ உடனே ட்ரம்போட பார்ட்டிஸ் வந்து கவுண்டர் பண்ணுவாங்க. இப்படி அங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நியூ பார்ட்டி வேணுமா அப்படின்னு கேட்டதில் வந்து மஸ்க்கு வந்து 80% ஆஃப் ஆட்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் புதுசாக கிடச்சிட்டு இருக்கு. இப்படி கிடச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மஸ்கை வந்து நம்ம விட்டா சரியாக விரட்டிடணும் அப்படின்ற மாதிரி அவரோட டீம் வழியாக இமிக்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்து இவர் எப்படியாவது அந்த மாதிரி சொன்னார் வெளிப்படையாக, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போவோம், கண் வந்து கருப்பாக இருக்குது, நீ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க. ஆனால் வந்து மஸ்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா மஸ்கோட நிறைய ப்ரோக்ராம்ஸ், இப்போ டெஸ்லா ஆகட்டும், ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மஸ்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஏன்னா ட்ரம்போட ஆதரவாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அப்புறமா அவர் கம்பெனியே சேர்த்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த 2 சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட பங்கு சந்தைகளில் வந்து கம்பெனி வந்து டமால்டு கீழே விழுது. 15%, 20% ஒரே நாளையில் கிட்டத்தட்ட 25,000 கோடிகள்
அந்த மாதிரியெல்லாம் லாஸஸ் வந்து யாரோட மஸ்கோட கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதாங்க. என்னதான் வேர்ல்டில் பவர்ஃபுல்லான பீப்புளாக இருந்தாலுமே வந்து அவங்க சில நேரங்களில் வந்து பப்ளிக்கில் வந்து சண்டை போடுறத பார்த்தா ரொம்பவே சில்லியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சண்டையை பற்றி? இந்த வேர்ல்டு பவர்ஃபுல் மேனுக்கும் இந்த வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனுக்குமான இந்த ஒரு பொது வழியில் நடந்த குழாய் சண்டை, நம்ம ஊரில் நடக்கும்ல குழாய் சண்டை, அந்த மாதிரி குழாய் சண்டை அவங்க மாறி மாறி பர்சனல் திங்ஸை எடுத்து போடுறதாகட்டும், சும்மா ஏதாவது திட்டுறதாகட்டும், இந்த மாதிரி மாறி மாறி பண்ணுற அந்த குழாய் சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாரோட டீம்? மஸ்கோட டீமா, இல்லை நீங்கள் வந்து ட்ரம்போட டீமா, இல்லை நீங்கள் மஸ்க் வந்து ஒரு நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை, குட் நைட், சேர்ஸ், பை.